கடகம் தலைகீழாக மாறப்போகுது. என்ன மாறப்போகுது இந்த ஜூலை மாதம்? கன்ஃபியூஷனே வேணாம். வாழ்க்கையில ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருமா அப்படின்றதுதான் கடக ஒவ்வொருத்தருக்கூடிய இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம். பட் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்துல முதல் விஷயமா கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கிரக நிலைகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் எந்தெந்த மாதிரி விஷயங்கள் உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். கடகராசிக்கு ராசியிலே இப்ப குரு ரொம்ப பிரபலமா பேசப்படுறது இந்த குரு பயிற்சி தான். ஸோ உங்க ராசிக்கே இப்ப குரு வந்திருக்கிறது ஒரு சிறப்பு. அந்த குருவோட இன்னொரு ஒரு பர்டிகுலர் பிளானட்டும் வந்திருக்காரு. யாருன்னா சூரியன். உலகத்துக்கே பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு அதிகமான பிரகாசத்தை இந்த ஜூலை மாதம் கொடுக்க போறாரு. ஏதோ ஒரு வகையில ஒரு மனசுல ஒரு பிரகாசம், ஏதோ ஒரு வகையில மனசுல ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு ஜூலை மாதம். ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப குழம்பி போயிருக்கீங்களா கடகராசி? ஏன்னா நம்ம ஏற்கனவே ரொம்ப எமோஷனலானவங்க, ரொம்ப சென்சிட்டிவ். முடிவெடுக்கிறத தயங்கி தயங்கி தான் முடிவெடுப்பீங்க. அவ்வளோ டக்குன்னுலாம் முடிவு எடுத்துட மாட்டீங்க. மேஷம் மாதிரி நீங்க கிடையாது. மேஷம் இருக்கிறது டக்குன்னு முடிவெடுக்கும், டக்குன்னு வேகமா போகும், டக்குன்னு எல்லாம் பண்ணிட்டு வரும். பட் கடகம் அப்படின்றது ரொம்ப பொறுமை. ஸோ அந்த வகையில இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்க போது. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரனோட இணைவு இந்த மாதத்துல இருக்கு. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு. ஸோ 2ல உங்களுக்கு கேது இருந்தா 8ல ஆப்வியஸா உங்களுக்கு ராகு இருக்கதான் செய்யும். அடுத்து 9ஆம் இடம். எப்பாடா விட்டாரா சனி பகவான், இதுக்கு முன்னாடி அஷ்டம சனி, இப்பயாவது மனுஷன் சும்மா இருப்பாரா அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு கொஸ்டின் மார்க் கடகத்துக்கு இருந்தாலும் இந்த 9ஆம் இடம் பாக்கிய சனி நிச்சயமாக உங்களுக்கு ஆன்மீக ரீதியான வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கடகத்துக்கு உண்டு. அடுத்து 10ல ஒன்றும் இல்லை, 11ஆம் பாவம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல செவ்வாய் உங்களுக்கு இருக்காரு. 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்ற நிலையில சூப்பரா உங்களுக்கு அமர்ந்திருக்காரு. கடகம் என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் உங்களுக்கு விரைய செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் விரைய செலவுகள் வாய்ப்பு இருக்கு. கடன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். திடீர்னு ஏதாவது உங்களுக்கு கடன் எடுக்கணும். ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க சேமிப்புலயே தான் அவங்க முக்கால்வாசி வாழ்வாங்க. வெளியே போயிட்டு பணம் எங்கேயும் வாங்க மாட்டாங்க. பணம் வாங்குறது அவங்க பிடிக்காது. அவங்க கையில இருக்க பணத்தை வேணா எடுத்து கொடுப்பாங்களே தவிர வெளியே பணம் வாங்குறது அவங்க சுத்தமா பிடிக்காது. பட் இந்த மாதத்துல கடன் ஏதாவது எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வாங்கி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க கரியர் ரிலேட்டடா நம்ம பார்க்கும்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டார்ல இருக்கவங்க, பினான்ஸ் செக்டார்ல இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மாதமா இருக்கு. ஏன்னா குரு அப்படின்றவர் வந்துட்டாலே அவர் தொழில்காரகன் மட்டும் இல்லாம அவர் தனக்காரகனாவே இருக்கிறது குரு பகவான் தான். ஸோ இவரோட சூரியனோட இணைவு இருக்கிறதுனால பேங்கிங் பினான்ஸ் செக்டார்லாம் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு டைம் பீரியட். அதே மாதிரி 11ஆம் இடத்துல இப்போ உங்களுக்கு செவ்வாய் இருக்கு. ஸோ லாபங்களும் நீங்க எதிர்பாருங்க. ஏன்னா செவ்வாய் கெட்டு போல, அந்த செவ்வாய்க்கு சனியோட பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. சனி தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலயமாக செவ்வாயை தொடர்பு கொண்டுட்டு இருக்காரு. இந்த மாதத்துல தொடர்பு கொண்டுட்டு இருக்காரு. அடுத்த கொஞ்ச நாட்கள் கழிச்சு உங்களுக்கு ஜூலை செகண்ட் வீக் மேல பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுவாரு. புதனோட இணைவுக்கு வந்துருவாரு. ஏன்னா புதன் அங்க வக்ரம் ஆயிடுவாரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு சனி வக்ரம் ஆயிடும். ஸோ இந்த 2 கிரகங்களும் வக்ரமாகக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஒரு ஜூலை மாதம். 2 கிரகங்களோட முக்கியமான வக்ர பயிற்சி நடக்க போகுது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம செப்பரேட்டா நம்ம வீடியோ போடுவோம். ஸோ லாபங்களை எதிர்பார்த்துட்டு காத்துட்டுருங்க. பொதுவா நான் சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மாதமா இருக்கும். மற்றபடி வேற ஏதாவது சேஞ்ச் ஆஃப் ஜாப் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது ப்ரமோஷன்ஸ் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே, லெட் இட் பி. அது கிடைக்கும் போது கிடைக்கும். அப்படிதான் எடுத்த உடனே இந்த மாதம் பெரிய அளவுல ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க போகுதுன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் ராகு.
ஸோ ராகு பெரிய அளவில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் போடுறவங்க, ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி பண்றவங்க, ராகு ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ எக்ஸலன்ட் பீரியட் தான் இந்த டைம் பீரியட். உங்களுக்கு சடன் சேஞ்ச், சடன் மணி வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. பட் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரொம்ப ஓவர் போர்டா போகாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு கேது சுக்கிரன் இந்த மாதத்துல இருக்கிறதுனால பணங்காசு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமா போட்டுடலாம். ஏன்னா ராகு அங்க வந்து தூண்டிட்டு இருக்கும் 8ஆம் இடத்துல இருந்து. அதிகமா போட்டுட்டா நல்ல லாபம் வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2ஆம் இடம் தானும் 8ஆம் இடம் சடன் கெயின்ஸ். ஸோ 2-8 ஆக்சிஸ்ல தான் இந்த காம்பினேஷன் வந்து போயிட்டு இருக்கு. அப்படின்றதுனால அவசரப்பட்டு நீங்க முடிவெடுக்காதீங்க. அதுதான் என்னோட பாயிண்ட். அப்படி நீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்கும்போது டக்குன்னு லைஃப் தலைக்கீழ மாறிடும். ஐயோ என்னடா இது, நம்ம போட்டது தப்போ, அந்த மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ 8ஆம் இடத்துல இருக்க ராகு நிச்சயமாக சடன் கெயின்ஸ் உங்க லைஃப்ல கொடுப்பாரு. பட் அதுல கவனக்குறைவா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்க போகுது, மேரேஜ் ரிலேட்டடா எப்படி இருக்க போகுது, ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கலாமா, இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்கா, பாசிபிலிட்டிஸ் இருக்கா, எங்களுக்கு குரு பலம் இருக்கா? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 12 வருஷம் கழிச்சு கடகராசிக்கு குரு வந்து உங்க வாழ்க்கையில ஒரு ஒளி வெளிச்சத்தை வந்து கொடுத்துருக்காரு. சரி, ஒளி வெளிச்சத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம உங்களோட ராசியில இருந்து 7ஆம் வீட்டையே பாக்குறாரு. ஸோ டெஃபினட்டா கடகராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு குரு பலம் இருக்கு இந்த மாதத்துல. ஸோ லவ் மேரேஜ்க்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து கடகராசில இருக்கு. எத்தனை பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்கன்னு தெரியல. இருந்த காதலே போயிடுச்சு மேடம், நீங்க வேற ஏன் அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு போனா என்னங்க, இன்னொன்னு வரும் லைஃப்ல. தன்னம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கான பார்ட்னர் இந்த பூமியில இருக்காங்கன்னா கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க, நம்பிக்கையோட இருங்க. எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? எனி சேஞ்சஸ் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் இடத்தோட அதிபன் வந்து செவ்வாய், அவர் வந்து 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இந்த மாதத்துல இருக்காரு. ஸோ எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள உங்களோட ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். 11ஆம் இடம் என்பது ஒரு மனிதனோட எண்ணங்கள், ஒருத்தருடைய ஆசைகள். உங்களோட எண்ணங்கள், ஆசைகள், குழந்தைங்களுக்கு என்னவோ நிச்சயமா பேரண்ட்ஸ் அதை செய்வீங்க. படிக்கிற பசங்க நம்ம இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் பிரதானமா நிறைவேறக்கூடிய ஒரு மாதம். இல்ல படிக்கிற விஷயத்துல நான் இந்த டைம் பீரியட்ல எனக்கு ஏதாவது ஒரு பெருசா ஒரு விஷயம் எனக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் எங்க அம்மா அப்பா இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தாங்கன்னா வேற ஒரு விஷயம் என் படிப்புக்காக நான் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஃபினான்ஷியலா நான் ஒரு விஷயம் ஸ்டேபிள் ஆகணும்னு நினைக்கிறேன்னா டெஃபினட்டா இந்த மாதம் உங்களுக்கு ஃபினான்ஷியலான சப்போர்ட்டும் கிடைக்க போகுது. பேரண்ட்ஸோட ஒரு நல்ல ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து கிடைக்க போகுது. மொத்தத்துல கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ட்ரேடிங் பிசினஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 8ல வந்து ராகு இருக்கிறதுனால நிச்சயமாக ஆசை காட்டி மோசம் பண்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. கவனக்குறைவா இருக்காதீங்க. மிதுன ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளணும். தேங்க்யூ.